தம்பி, நீங்க தானே சரவணன்? ஆமாங்க. என்னடா நம்ம பேரை சொல்லி பேசுறாங்களே, யார் இவங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா சார். யார் நீங்க? நீங்க கல்யாணம் பண்ண பாத்திருக்கீங்களே ஒரு பொண்ணு, அதான் கீதா. அவங்களோட நெய்பர். அவங்க குடியிருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல தான் நாங்களும் குடியிருக்கிறோம். இவரு பேரு மிஸ்டர் சந்தோஷ். இவரும் அங்கதான் குடியிருக்கிறார். நான் அந்த அபார்ட்மெண்டோட பழைய செக்ரட்டரி. பேரு உன்னி. சரி சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சே, அது ஒண்ணு இல்லைங்க தம்பி. நீங்க கீதாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது விஷயமா தான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு நாங்க வந்தோம். ஆமா, நீங்க உண்மையாலே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்களா? ஆமா சார். ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற கீதா அக்காவை பத்தி முழுசா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களான்னு ஒரு சந்தேகம். எந்த சந்தோஷம் இது? சாருக்கு மனச திறந்து பறஞ்சால்தான் மனசலாவும். யான் பரையா எடுத்து சொல்லுங்க. அதாவது சாரே, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்த முடிவு சரிதான் சாரே. பக்ஷே, அதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த பொண்ணுதான் கொஞ்சம் ராங் சாய்ஸ். மனசலாயோ? நீங்க நல்ல மனசோட தான் அந்த கீதாவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு தகுதியான பொண்ணு அவ கிடையாதே. அவ ஒழுங்கா இருந்திருந்தா அவ பொண்டாட்டிக்கு 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவைய விட்டுட்டு ஓடணும். நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இத்தனை வருஷமா பார்த்து பழகின எங்க அபார்ட்மெண்ட்லயே யாருக்குமே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. யாரோ ஒரு அப்பாவி பையன் சிக்கியிருக்கானே, அவன் வாழ்க்கை வீணாயிர போதுன்னு உங்க மேலதான் எங்களுக்கு பரிதாபம் வருது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க பொண்ணுங்க செய்யற தப்ப பத்தி யாரும் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அவ புருஷன் ஓடி போயிட்டான்னு சொல்றாங்களே, இவ என்ன கொடுமைப்படுத்தினாலோன்னு அவனை கேட்டாதானே தெரியும். சரிதானே? உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தோம். அப்புறம் தம்பி, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணோட நடத்தையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறதா அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. ஏதோ நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்போ நாங்க வரட்டுமா? வந்த வேலை முடிஞ்சது சந்தோஷ், போலாமா? வர்றோம். ஓகே, see you. பை. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். நீங்களே ஆழமா யோசிச்சு முடிவெடுங்க. வர்றோம். வா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நன்னா தெரியும். அது உண்டானது யான் ஆதியத்திலே பறஞ்சது லட்சுமி அம்மா. சார், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்போ சரவணன் அப்பா வரமாட்டாங்களா அம்மா? கீதா, நீ யார் சொன்னாலும் நம்பாத. சரவணன் கண்டிப்பா வந்துருவாரு. போதும்க்கா, போதும். இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன, இந்த கல்யாணம் வேணான்னு. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே சம்மதிக்க வச்சீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ என்ன அலங்கரிச்சு இப்படி கொண்டு வந்து சபையில வச்சு அசிங்கப்படுத்தியாச்சு. இந்த அவமானம் அசிங்கல ஆயுள் வரைக்கும் எனக்கு இருக்கும். ஆயுள் வரைக்கும் எனக்கு. அக்கா, அவசரப்படாதீங்கக்கா. போதும் பாவி, போதும். இப்ப ஆறுதல் சொல்றது கேட்கறதுக்கு கூட எனக்கு அழுத்து போச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என் தலையெழுத்து இப்படித்தானே, இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். சொன்னா கேளுங்க. இது பாருங்கடி, உங்களுக்கு அப்பா எல்லாம் வரமாட்டாரு. அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே நான் தான். வாங்க, நம்ம இப்படியே இருந்துடலாம். வாங்க. ஏய் கீதா, கேளு. வாங்க கீதா. அம்மா, கீதா அக்கா, சொன்னா கேளு. கீதா, அக்கா. வாங்க சார். வாங்க தம்பி. வணக்கம். உட்காருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் வராருன்னு டிராஃபிக்கை 1 hour பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் ஃபோன் வேற சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்கள் யாரும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. யாரும் தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்காதீங்க. மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரவணன், நீங்க கண்டிப்பா வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா ஏன் லட்சுமி மேடம் தயங்குறீங்க? நான் சொல்றேன். ஆனா
உன்னி சாரும் சந்தோஷம் தான் நீங்க வரவே மாட்டீங்கன்னு ஆணித்தரமா நின்னாங்க. இப்ப ஏமாந்து போயிட்டாங்க. இல்ல உன்னி சார், இல்ல சந்தோஷ். அடி எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? அதான் வந்துட்டார்ல, நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஹரி சார் கரெக்ட்டா చెప్పారు. ஆமா ஆமா ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாமே. ஒரு நிமிஷம். என்ன மாப்ள, என்ன? நான் சொல்ல வந்தது, எனக்கு நீங்க யாருமே கிடையாது. அதனால ஏன் சார்பா தட்டை எடுத்துட்டு வந்து இந்த நிச்சயத்தை லக்ஷ்மி அம்மா தான் நடத்தி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் கீதாவும் கல்யாணம் பண்றதுக்கு முக்கியமான காரணமே லக்ஷ்மி அம்மா தான். அவங்க தான் முன்ன இருந்து இதை நடத்தி வைக்கணும். சூப்பர் சார். நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிளைக்கு மாலையை போட்டு மனையில உட்காத்தி வைங்க. மாலையை போடுங்க. உட்காருங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்கிறேன். நிச்சயதார்த்த ஒப்பந்த பத்திரிகை. விநாயகர் துணை, மதுரகாளி அம்மன் துணை. நிகழும் பிளவ ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் நாள் மிருகசீரிச நட்சத்திரமும் சிம்ம யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் திரு சண்முக சுந்தரம் விமலா அவர்களின் முதல்வி திருநிறை செல்வி கீதாவிற்கும் காலம் சென்ற தண்டாயுதம் வள்ளி அவர்களின் குமாரனுமாகிய திருநிறை செல்வன் சரவணன் அவர்களுக்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இருவீட்டார் சம்மதத்துடன் தாம்போல மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபமஸ்து. தட்டை மாத்திக்குங்கோ. வாங்கோ, இப்படி வாங்க. 2 பேரும் மாத்திக்குங்கோ. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. என்கிட்ட கொடுங்க. தானியம் தனம் வசம் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யமஸ்து. பொண்ணுக்கு போடுப்பா. இந்தாம்மா, மாப்பிள்ளைக்கு போட்டு விடு. நல்லா இருங்க. நன்றி. அம்மா நீங்க வாங்க. இங்க பாருங்க, பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? கண்டிப்பாங்க. நன்றி. நிச்சயதார்த்த சொல்லுங்கம்மா. சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல ஏதாவது இருக்கா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. நீ புறத்து வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன்.